ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க ஹாபீஸ், ஃபேவரட் மூவிஸ், ஃபுட், பிளேசஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் இருக்குமே தவிர டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இருந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் லைஃப் லாங் சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டால் எமோஷ்னல் க்ளோஸ்னஸ் ஃபேட் ஆகுறதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குது. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் பொன் ஷைலஜா, சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவில் உங்கள் பார்ட்னர் கூட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ண அண்ட் எமோஷ்னல் பாண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ண தேவைப்படுற ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கேம் சேஞ்சிங் கான்செப்ட். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு புது டெப்த் தரும். உங்களுக்கும் அண்ட் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கிற எமோஷ்னல் பாண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். நிறையா பேருக்கு இனிஷியல் டேஸில் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு சிங்க் இருந்திருக்கும். பட் சடனாக ஒரு கேப் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மேபி அது கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கலாம், ஆர் எமோஷ்னல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ரீபில்ட் பண்ணணும் ஆர் எமோஷ்னல் க்ளோஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பார்ட்னரோட இன்னர் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் என்ன வேணுங்கிற கிளாரிட்டி அண்ட் மீனிங்ஃபுல்லான பாண்ட் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இனிஷியல் டேஸில் இருக்க அந்த ட்ரீமி ஃபேஸ்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு ரியாலிட்டிக்கு வரும்போது தான் உங்கள் இன்னர் வேர்ல்டோட ப்ளே ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நிறையா பேர் அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும்போது கன்சிடர் பண்ணாத ஆர் மிஸ் அவுட் ஆகிற ஒரு ஏரியாவும் இன்னர் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை சூப்பர் ஸ்ட்ராங்காக வச்சுக்க தேவைப்படுற ஒரு சிக்னிஃபிகண்ட் எலமெண்ட்டும் இதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி, இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி அவங்களோட சர்ஃபேஸ் லெவல் ஆக்ஷன்ஸ் தான் பார்ப்போம். லைக் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், டெய்லி ஹேபிட்ஸ், இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் மேரிட்டல் லைஃப் ஆர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது இந்த சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதாது. உங்கள் பார்ட்னரோட வேர்ல்டு, அதாவது இன்னர் வேர்ல்டு பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் கண்டிப்பாக வேணும். இன்னர் வேர்ல்டுன்னு சொல்கிறது ஒரு பர்சனோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் லேண்ட்ஸ்கேப். ஸோ நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களை எப்படி பார்க்குறீங்க, இந்த வேர்ல்டை எப்படி பார்க்குறீங்க, ஸோ உங்கள் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிலீஃப்ஸ், வேல்யூஸ் அண்ட் இது எல்லாமே உங்கள் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அதர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பொறுத்து உங்களோட வேர்ல்டு ஷேப் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன், திங்கிங், எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்டைல் இதெல்லாம் அவங்க வளர்ந்த என்விரான்மெண்ட், அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் பாண்டிங் எப்படி இருந்தது, யூஸ்வலாக அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட ரெஸ்பான்ஸ் ஆர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அண்ட் அதர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பொறுத்து ஷேப் ஆகும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சைல்ட்ஹுட் இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்கள் பார்ட்னருக்கு அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கா ஆர் அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபாலோ பண்ணுறீங்களா அண்ட் அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணதானே ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். நாட் ஓன்லி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், ஈவன் இன் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரையல், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஹர்ட், சைல்ட்ஹுட்டில் பெருசாக இம்பேக்ட் பண்ண விஷயம் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்கள் பார்ட்னர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச அண்ட் கிடைக்காம இருந்த எமோஷ்னல் நீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் டீப்பர் ஆகும். பிகாஸ் இதெல்லாம் தான் ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி, தாட்ஸ் அண்ட் பிஹேவியருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். இன்னர் வேர்ல்டுங்கிறது ஒரு பேஸ் மாதிரி. இந்த லேயர்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் உங்கள் பார்ட்னரோட ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஈவன் ஸ்ட்ரென்த்ஸை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இன்னர் வேர்ல்டு பற்றி தெரிஞ்சுக்க ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டால் உங்கள் பார்ட்னரோட வேர்ல்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்களுக்குள்ள ரொம்ப யூனிக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குள்ள என்ன வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களாக இருக்கட்டும் ஆர் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், நம்ம எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டியோட கோர் நம்ம இன்னர் வேர்ல்டு தான். நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே அதில் தான் இருக்குது. இன்னர் வேர்ல்டு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் யாரும் அவங்களோட இன்னர் தாட்ஸ் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்தால் உங்கள் பார்ட்னர் கிராஜுவலாக ஓப்பன் அப் பண்ணுவாங்க அண்ட் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட வேர்ல்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்கள் பார்ட்னர் பற்றி நிறையா விஷயம் உங்களுக்கு புரியும்.
மேலே தெரிகிற ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க அன்மெட் நீட்ஸ், ஹிடன் ஃபியர்ஸ் அண்ட் வல்னரபிள் ட்ரீம்ஸ் கூட புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பார்ட்னர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க ஆர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் ஓகே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர் ஃபேமிலியில் யாரும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கலாம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ், நீ எப்போவுமே இப்படி தான், ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி அதை ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும். பட் அவங்க வேர்ல்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அது ஒரு டீப் இஷ்யூ கூட கனெக்ட் ஆகலாம். லைக் கம்பேரிசன்ஸ் ஆர் கிரிட்டிசிசம், ரிஜெக்ஷன்ஸ்க்கு அவங்க பயப்படலாம். அதை ஃபேஸ் பண்ண அவங்க சேடா இல்லை ஆங்ஷியஸா ஆர் ஐ எம் நாட் குட் எனஃப்னு ஃபீல் பண்ணலாம். ஆர்எல்ஸ் க்ரௌடில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் கூட இருக்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்காம சர்ஃபேஸ் லெவல்லேருந்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட அசம்ஷன்ஸ் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காஸ் பண்ண ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். நீங்கள் ஒன்று அசியூம் பண்ணுவீங்க, பட் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்னர் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது அவங்க எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை கம்ஃபர்ட் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ளோஸர் பாண்டு க்ரியேட் ஆகும். ஸோ உங்கள் பார்ட்னரோட எமோஷ்னல் நீட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் அவங்களோட ஃபியர்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் கிடைக்கும். நிறைய கப்புள்ஸ்க்கு இருக்க இப்போ ஒரு பெரிய கன்சர்னே மேரேஜ் முன்னால் நல்லா அஃபெக்ஷன் இருந்தது, ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் சொல்லவே வேணாம், நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாயிடுச்சு. ஸோ லைஃப்பில் எப்படி சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட அண்ட் ஈவன் உங்கள் பார்ட்னரோட இன்னர் வேர்ல்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ இன்னர் வேர்ல்ட் ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது. அது டைம், எக்ஸ்பீரியன்சஸ், சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் பார்ட்னர் சிங்கிளாக இருந்தபோது ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் மாறும். கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் ப்ரியாரிட்டிஸ் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு லைஃப் சேஞ்சஸ் அப்போவும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் உங்கள் பார்ட்னரோட இன்னர் வேர்ல்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இன்னும் கனெக்டடாக இருக்க கண்டினியூஸாக அவங்களோட வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னர் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா லேயர்ஸ் இருக்குது. பட் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல், எமோஷ்னல் ட்ரிகர்ஸ் அண்ட் பாஸ்ட் டோன்ஸ். உங்கள் வேர்ட்ஸ் அண்ட் சில ஆக்ஷன்ஸ் உங்கள் பார்ட்னரை ட்ரிகர் பண்ணலாம் அண்ட் அதனால் ஹர்ட் ஆவாங்க அண்ட் சம்டைம்ஸ் சர்டைன் டாபிக்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு சைலண்ட் மோட்க்கு போயிடுவாங்க ஆர் அப்செட் ஆகலாம். இங்கே அவங்க ட்ரிகர் ஆகுறதுக்கான ரீசன் மேபி ஏதாவது பெயின்ஃபுல் மெமரி இல்லை அவங்களோட பாஸ்டில் இருந்த ஹர்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸை ரிமைன் பண்ணலாம். இந்த பாஸ்ட் டோன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் பார்ட்னர் ஹீல் பண்ண நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அண்ட் அவங்க மென்டல் பீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னர் வேர்ல்டு புரிஞ்சுக்க நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைல்டுஹுட் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க சைல்டுஹுட்டில் பெருசாக இம்பேக்ட் பண்ண இன்சிடென்ட் என்ன, அவங்க ட்ரஸ்ட்டு பிரேக் ஆன இடம் அண்ட் வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அண்ட் அவங்கள கம்ஃபர்ட் பண்ண விஷயம் இது, எப்போ சேஃபாக ஃபீல் பண்ணாங்க அண்ட் உங்கள் பார்ட்னர் ஒரு எமோஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஓ இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்காம ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் கன்சர்னோட கேட்க ட்ரை பண்ணுங்க. அது அவங்க ரிலாக்ஸ்டாக அண்ட் ஓப்பனாக பேச ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஸ்டெப், எம்பத்தி யூஸ் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை புரிஞ்சுக்கணும். உங்கள் பார்ட்னர் சர்டன் திங்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க சர்டன் டாபிக்ஸ்க்கு சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, லெட்ஸே உங்கள் பார்ட்னர் சோஷியல் ஈவெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குது, அதை ஜட்ஜ் பண்ணாமல் இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை டீப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இதை சர்ஃபேஸ் லெவல்லேருந்து பார்க்காம கொஞ்சம் டீப்பராக லிசன் பண்ணும்போது மேபி அவங்களோட பாஸ்டில் ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்க க்ரௌடில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். அது புரியும் போது உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண ரெடி ஆவீங்க. அண்ட் லாஸ்ட்லி, இன்னர் வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு கண்டினியூஸ் எஃபோர்ட் வேணும். ஒரு டைமில் நீங்கள் ஷேர் பண்ணும்போதே எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு நினச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. லைஃப், ப்ரியாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மாறி போகும்போது இன்னர் வேர்ல்ட் கூட மாறும். உங்களோட க்யூரியாசிட்டி அண்ட் ஓப்பன்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னரோட இன்னர் சேஞ்சஸ்க்காக அலைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் அப்புறம் கிட்ஸ் அப்புறம் இல்லை ஒரு மேஜர் லைஃப் சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் ப்ரியாரிட்டிஸ் ஷிஃப்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னரோட அப்டேட்டட் இன்னர் வேர்ல்டை புரிஞ்சுக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுக்கு போடுற எஃபோர்ட் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். நீங்கள் உங்கள் பார்ட்னரோட வேர்ல்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அவங்களும் உங்கள் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணும்.
அண்ட் அகெயின் பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எப்படி பேசுவாங்க இந்த கிளாரிட்டி மட்டும் இருந்தால் போதாது. அவங்க வேர்ல்டை அவங்க பக்கம் நின்று பார்க்க எஃபோர்ட் போடுங்க. நீங்கள் அவங்க வேர்ல்டை புரிஞ்சுக்கும் போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்தால் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களோட எமோஷனல் பாண்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் உங்கள் பார்ட்னருக்கு ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.